சரவணபவன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னென்னா, இப்போ இருக்கிற சூழலில் கவனித்து பார்த்தோம்னா கொஞ்சம் மிரட்டலாக பயமாகவே இருக்குது. எல்லா கிரகங்களும் வந்து ராகு கேதுக்கு இடையில் கோல்சார ரீதியில் அடைபட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து இந்த பக்கம் கும்பம், இந்த பக்கம் சிம்மம், இதுக்கு இடையில் வந்து ரெண்டுமே எதிரி கிரகம் இல்லையா, கும்பமும் சிம்மமும். அதுக்கு இடையில தான் அத்தனை கிரகங்களும் அடைபட்டு கிடக்கு. இது எது வரைக்கும் அப்படின்னா, இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை இருக்கும். இப்போ டாபிக் வந்துடுறேன். என்னென்னா, இந்த பீரியட், அதாவது இன்னையிலிருந்து 21ஆம் தேதிக்குள்ளார பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க சுய ஜாதக அமைப்பு ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறாங்க. இதுதான் விதி, ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெலிவரி அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் சவால் நிறைந்ததாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அடைப்பு வந்து 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 22ஆம் தேதிக்கு பிறகு சந்திரன் வெளியே வந்துடும். சந்திரன் வந்து சிம்மத்தை விட்டு வெளியே கன்னிராசிக்கு வரும்போது இந்த நிலைமை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த தேதி 21ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் வந்து பெண்களை வந்து டெலிவரிக்கு சேர்த்துருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க வீடு எங்கே இருக்கோ அந்த வீட்டுக்கு அருகாமையில் உள்ள காவல் தெய்வம் என்னவோ அங்கே போய் வந்து சூடம் ஏற்றியோ இல்லை சும்மா நின்று வழிபடணும். அது மட்டும் பத்தாது, அவன் எங்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறான், டெலிவரிக்கு சேர்த்துருக்குறாங்களோ அந்த மருத்துவமனை எங்கே இருக்கோ அதன் அருகில் உள்ள ஒரு காவல் தெய்வத்தை பார்த்து நீங்கள் வழிபடணும். அப்படி வழிபட்டால் தான் சுகப்பிரசவமோ இல்லை சிசேரியனோ நல்லபடியாக அந்த டெலிவரி அமையும். டெலிவரியே அமைந்தாலும் கூட இந்த 21ஆம் தேதிக்குள்ளே பிறக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதக அமைப்பு மோசமாக இருக்கும். அதை ஒன்றும் செய்ய முடியாது. பரிகாரத்தின் வாயிலில் வேணால் நம்ம வந்து சரி பண்ணி வைக்கலாம். ஸோ இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும், இல்லை ஜென்ரலாகவே உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் பிரச்சனை இருக்குது, அதுக்கு பரிகாரம் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஹாய் அஸ்ட்ரோன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு டீட்டெயில் நான் அனுப்புகிறேன். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஜாதகம் பார்க்குறத பற்றி. அதை படித்து பார்த்துட்டு அதன்படி செய்யுங்க. இந்த காலகட்டம் நான் பயமுறுத்தலை, உண்மையை சொல்கிறேன். இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாகத்தான் இருக்குது. ஏன்னா எப்போயாவது ஒரு தடவை இந்த மாதிரி அமையும், அப்படி இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பாசிட்டிவாக மதிநுட்பத்தோடு ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த பீரியடில் பிறக்கிற குழந்தைகள் வந்து எப்படி வராங்கன்றதை வந்து பொறுத்திருந்து பின்னாடி தான் பார்க்கணும். அது காலம்தான் பதில் சொல்லும். நாம் என்ன செய்யலைன்னா, ஆண்டவனை வந்து வழிபாட்டின் வழியாகவும், வேண்டுதல் வழியாகவும், பிரார்த்தனை வழியாகவும், ஜோதிட பரிகாரத்தின் வழியாகவும், சூட்சும பரிகாரத்தின் வழியாகவும் நம்ம தப்பிக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலாம். பாருங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜோதிடம் தொடர்பாக சந்தேகம் இருந்தாலும் கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன்.